நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவியும் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள் பவர்ட் பாய் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் கோ-பிரசன்டட் பாய் கிரி வழங்கிய 18வது பக்தி திருவிழா சென்னை நாரதகான சபாவில் கோலாகலமாக அரங்கேறியது. ஆழி பேரலையாய் அணிதிரண்டு வந்த மக்கள் வெள்ளம், அரங்கம் முழுவதும் இறைவன் திருக்காட்சி உள்ளம். மங்கள இசை முழங்க ஸ்ரீபெரும்புதூர் அப்பன் பரகால ராமானுஜ எம்பார் ஜீயர் சுவாமிகள் அவர்கள் அழைத்து வரப்பட உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெற ஜீயர் சுவாமிகளுக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. கோசலை மைந்தா ராமா விடியல் தோன்றித் துலங்குதே, எழுந்தருள் உத்தம ஹரியே நடந்திடும் நல்ல காரியம். தொடர்ந்து வேத கோஷம் முழங்க
भगन्नः रथमिवाश्ववाजिन आवहन्तु अश्ववतीर्गोमतीर्न उषासः वीरवती सदमुच्छन्त भद्राः घृतं दुहाना विश्वतः प्रवीणाः योऽयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ओम्. வேத கோஷத்தை தொடர்ந்து இறை வணக்கம் இசைக்க आनन्द नर्तन गणपतिं भावये सदानन्द नर्तन गणपतिं भावये परमानन्द नर्तन गणपतिं भावये चिराकार मूलाधार ओंकार गजवदनं परमं परमानन्द नर्तन गणपतिं भावये चिराकार मूलाधार ओंकार गजवदनं परमं परमानन्द नर्तन गणपतिं भावये भावये सानन्द मुनीन्द्र गणनुत शिव शङ्कर मानस निलेयमानं सानन्द मुनीन्द्र गणनुत शिव शङ्कर मानस निलीयमानं तन्त्रीलय समन्वित गन्धर्व कारण वराणुगीयमानं तन्त्रीलय समन्वित गन्धर्व कारण वराणुगीयमानं दीन जनमन्तारम् अनुपम दिव्य कलेबर शोभायमानं भासमानम् असमानं भजमानं भक्तजन सम्मानं दीन जनमन्तारम् अनुपम दिव्य कलेबर शोभायमानं भासमानम् असमानं भजमानं भक्तजन सम्मानं पामगमाग सरिसा நாதம் வேதம் கீதம் என அரங்கேறிய விஜய் டிவியின் 18வது பக்தி திருவிழாவை ஸ்ரீபெரும்புதூர் அப்பன் பரகால ராமானுஜ எம்பார் ஜீயர் சுவாமிகள் தமது பொற்கரங்களால் விழாவிற்கு முதல் ஒளியூட்டினார்கள். சைக்கிள் பியூர் அகர்பத்திகள் அசோசியேட் ரீஜனல் மேனேஜர் திரு ராமமூர்த்தி, கிரி இயக்குநர்கள் ரங்கநாதன், திருமதி சாரதா பிரகாஷ், ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு எஸ்.வி. ரமணன், சுபம் இன்ஸ்டன்ட் சாம்பிராணி நிர்வாக இயக்குனர் திருமதி சசிகலா அருள்மொழி, பத்மஸ்ரீ பத்மா சுப்பிரமணியன், மூத்த வழக்கறிஞர் திரு பி.பி. ராமானுஜம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தங்கள் திருக்கரங்களால் விளக்கேற்ற 18வது பக்தி திருவிழா கோலாகலமாக அரங்கேறியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீ ராமானுஜரின் பாரம்பரியம் மாற்றாது பண்பாட்டை கலாச்சாரத்தை காத்து வரும் ஸ்ரீபெரும்புதூர் அப்பன் பரகால ராமானுஜ எம்பார் ஜீயர் சுவாமிகள் அருளாசி வழங்கினார். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல்கள் வாழி, தாழ்வாது மில்குறவர் தாம் வாழி, ஏழு பாரும் உய்ய அவர்களுரைத்த அவைகள்தாம் வாழி, செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் ராமானுஷன். ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அண்டை கொண்ட பலத்தாலே அவர்கள் திருவடி வாரத்திலே வாழும் வாய்ப்பை பெற்றவனடியேன். அந்த அவர்கள்
எல்லாரையும் காலம் கடத்துகிறது. வேத நூல் பிராயன் 100 மனுஷர்தாம் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும். பிணி பசி மூப்பு துன்பம். இந்த வேத நூல் கொடுத்த வழியிலே 100 ஆண்டு வாழறதே பெரிய விஷயம். ராமானுஜர் 120 ஆண்டு இருந்தார். 100 ஆண்டு காலம் அவர் சமுதாயத்தை பார்த்தார், சாஸ்திரத்தை பார்த்தார், சம்பிரதாயங்களை பார்த்தார், எதை எதை எப்படி வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் யோசனை செய்தார். சத்தியம் ஒன்று தான் நிற்கும். அதனால் சத்துன்றது ஏகக்ஷண வர்த்தித்துவம்னு பேர். ஒரு க்ஷணம் கனவு கண்டால் கூட ஒரு க்ஷணத்தில் சப்பம். அதுபோல் சதேவ சௌமிய இதமக்ராசீத்துன்னு வேத வாக்கியம். இப்போ ஆத்மாவாரே திருஷ்டவியோ மந்தவியோ நிதிஜாஸ்தவியகாது. அதே போல் பிரம்மம் பிரகணத்துவம் எது ஆரம்பம் தெரியாமல் முடிவும் இல்லாமல் அண்டானாந்து கோட்டி கோட்டி சகார் எத்தனையோ அண்டங்களை படைத்து அதை நயந்தாவாக இருந்து ஆண்டு கொண்டு போகிற அந்த பரம்பொருள் பிரம்மம். அதற்கு தான் பிரம்மம் என்று பெயர்னு அவர் கண்டுபிடிச்சு சொன்னார். ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறதெல்லாம் பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே ராமானுஜர் வேதத்திலிருந்தே சில விஷயங்கள்லாம் எடுத்து காட்டினார். காட்டி இங்கே மாயாவாத கண்டனம் பண்ணார் அவர். அவ்வளோதான். அத்வைத கண்டனம் அல்ல, அத்வைத்தத்தை சிறப்பாக ஆக்கினவர். அத்வைதத்தில் புரிஞ்சு கொள்ள முடியாதவர்கள் ராமானுஜருடைய அத்வைத பூர்வபட்சத்தை நன்னா புரிஞ்சுக்கிறோம். அதில் ராமானுஜர் என்ன செய்தார்னா, அவர்கள் சொன்ன வரட்டு வேதாந்தமாக உலகத்துக்கு தோன்றியதை வனப்பு வேதாந்தமாக மாற்றிவிட்டார். இந்த உலகமும் நிச்சயம்தான், இதில் உண்மைதான் என்று அவர் பொய் பொய் என்று தள்ளின விஷயங்களை எல்லாம் மெய் 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 என்று மாற்றினார். அதனால் அத்வைதம் தளர்வின்றியே என்றும் எங்கும் பரந்த தனி முதல் ஞானம் ஒன்றாய், ஞானம் ஒன்றுதான் பிரம்மம் என்று சொன்னவர் சங்கரர். ஆழ்வார் அதனை இப்படி காட்டுகிறார். வளரொளி ஈசனை மாயனைன்னு அதுக்கப்புறம் ஈசனுடைய கருத்து அவனுக்கு குணபுள் என்று சொல்லி அத்வைதத்தில் குணத்தை பற்றி பேசல குணபிரம்மன். இதை குணங்களை சொல்லி இறைவனுடைய குணத்தாலே கருணையினாலே நாமெல்லாம் இந்த உலகத்தில் வேத நூல் பிராயன் 100 ஒரு 100 அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன்னு உழன்று கொண்டு இருக்கிறோம். ஏன் உழலணும்? முன் செய்த வினையே முகப்படாய் என்னும். முன் செய்த வினையிலே இருக்கக்கூடிய புண்ணிய பாப ரூப கர்மங்களை எல்லாம் அனுபவித்து கழித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான். ஒவ்வொரு பிறவிலையும் பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான். அதனால் அறிவு பெறுகிறது. அதாவது பிரம்மனுடைய படைப்பில் 4 வகை படைப்பு. அதாவது தேவதைகளை படைக்கிறது, மனுஷனை படைத்தது, அதாவது குறுக்காலை செல்லக்கூடிய பறவை இனங்கள், அதாவது அதை மிதப்பன நடப்பன. மிதப்பனெல்லாம் தேவர், அவள்லாம் இருக்க பூமியில் கால் வைக்க மாட்டான். நடப்பன நாம தான். குறுக்கால பரப்பன அது ஊர்வன, அதுன்னு பெயராத தாவரங்கள் மண்ணிலே தோன்று மண்ணிலே வளர்ந்து மண்ணிலே மறையிறது. இப்படிப்பட்ட 4 வகையில் 7 வகை பிறப்பு இருக்கு. சாஸ்திரஜானம் பகுக்லேசம் புத்தேசலன காரணம் அந்த துறைக்கு போல பெண்ணுக்கும் பேதைக்கும் அறியலாம்படி ஆழ்வார்கள் இதனுடைய விவரங்களை எல்லாம் எடுத்து இருக்கிறார்கள். அந்த மாறன் அடிபணிந்துய்ந்தவன் திட விசும்பு எரி வெளி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தொறும் உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துடன் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் என்று சொன்னவர் நம்மாழ்வார். குறைவே யாருக்கும் சொல்லலை. அவரவருக்கு ஒரு விதி இருக்கிறது. ஈஸ்வர சங்கல்பத்தாலே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை சம்சார பந்த ஸ்திதி மோக்ஷ ஹேத்துன்னு வரும். அதான் வேத வாக்கியங்கள். ஸ்திதி ஒரு இடத்துல நமக்கு இருக்கிற இருப்பு, அதுக்கு சம்சார பந்தத்தை உண்டு பண்ணி சிருஷ்டி. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் உள ஆக்கல் சதேவன்
நீக்கலும் அலகிலா விளையாட்டுடையார். இது லீலா விபூதி. அவனுக்கு முரண்பட்ட ரெண்டு தத்துவங்களை மோதவிட்டு பார்த்து விளையாடுவது தானே விளையாட்டு. தாயும் மகளுமாக இருந்தாலும் தாயை கட்ட ஆடினாள்னா காயை வெட்டுவாளா இல்லையா? அதை மாதிரி வெட்டுவான். இங்கே இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் தான். கஷ்டப்பட நஷ்டப்பட வேண்டாம். கஷ்டங்கள் பாவங்கள் கழிகின்றன. அதில் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றவங்களாம் புண்ணியத்தை கழிக்கிறான். பணக்காரனாக இருந்து புண்ணியத்தை கழிக்கிறான். வசதிகள் படைத்து புண்ணியத்தை கழிக்கிறான். வசதியே இல்லாமல் கஷ்டத்தை அனுபவித்து பாவத்தை கழிக்கிறான். யார் தேவலைன்னு யோசிச்சு பார்த்தோம். இப்படி கழிகிறது காலம். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார்னு ஒருத்தருக்கு பேர். அவர் பெரிய கோயில், பெரிய பெருமாள், பெரிய நம்பி என்று அவருடைய வழியில் வந்தவர். அங்கே ஆண்டாளுடைய தகப்பனார் அவர். அவர் பல்லாண்டு பாடி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 1000 பல்லாண்டுன்னு காலத்தை கணக்கு பண்ணி பார்த்து வெட்டி வெட்டி கணக்கு பண்ணி பார்த்து காலத்தை கழிக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்டானாம் து சஹஸ்ராணி கோட்டி கோட்டி சதானிச்சானார். அதே தான் தமிழ் மொழிபெயர்ப்பு. இது பல்லாண்டு. அண்டானாம் து சஹஸ்ராணி. இந்த அண்டங்கள் தான் அநேகங்கள்னு பாடினான். சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அந்த மண்டலம் எல்லாம் நட்சத்திர மண்டலம், எத்தனையோ மண்டலங்கள் இருக்குது. 7 வகை. அந்த மண்டலங்களையெல்லாத்துக்கும் அப்பால் இது எப்போ தோன்றியது, எப்போ எங்கே போய் முடிகிறது, இல்லாமல் போவதில்லை, இருக்கின்றதா இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது, ஏன் மாறுகிறது, எல்லா விஷயத்தையும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அத்தனையும் ஆழ்வார்கள் வாக்கில் வந்து. அதுதான் ஆழ்வார்கள் சிறப்பு. அதனால்தான் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வார் மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுஷன். அவர்களுக்கு நல்லார் பரவும் ராமானுஷன் பேர். அந்த அவருடைய அடிவாரத்தில் இருந்து பேசும் பாக்கியம் பெற்றவன் அடியேன். அதிக நேரம் பேச மாட்டேன். பல்லாண்டு பாடுறா, ஒரே ஒரு பல்லாண்டு. உங்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாட வந்தவன். எங்கள் தொழில் இந்த காவி உடித்து முதற்கொண்டு சர்வே ஜனா சுகினோபவந்துன்னு சொல்லிக்கொண்ட வைதிக நெறியிலே வந்தவன். வைஷ்ணவ நெறியிலே போகிறோம். அதாவது வைதிகம் என்பதுனா விதித்து செய்கிறது கட்டளை. இவையன்றே நல்ல இவையன்றே தீயன நல்லதும் தீயதும் விவேகிக்கு உடலாய் வேதங்கள் சத்தியம் வத தர்மம் சர 4 ஹிம்சா சர்வபூதானி. இதெல்லாம் என்ன இதை சொல்கிறது? விதித்தன செய்தலும் விலக்கியன விடுதலும், பொய் சொல்லாதே, சத்தியத்தை பேசி, ஒன்றை நியமிக்கிறது ஒன்றை தள்ளுகிறது. இப்படி நியமிப்பதும் தள்ளுவதுமாக இருக்கக்கூடியது விதித்தன கட்டளை. அது இறைவன் கட்டளை. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுரை சரணமகம் பிரவத்தி. பிரமனை படத்த திருமால் தன் தொப்புள் கொடியிலே படுத்து அவனுக்கு முதல்ல 4 வேதத்தையும் ஓதி வைத்தான் என்று ஆழ்வார்கள் பேசியிருக்கிறார்கள். வேதத்தையும் வேதத்தினுடைய உபனிஷத்தும் பேசுறது. அந்த உபனிஷத் அர்த்தங்களை சொல்லுவரும் ஆழ்வார்கள் வைதிகர்கள். கேசவன் தமர் கீழ் மேல் எமர் 7 பிறப்பும் மா சதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா என்று அதை கண்டுகொண்டார் ராமானுஜன். இங்கே மண்ணுலே இருக்க வேண்டுமானால் மண்ணுலக வாழ்க்கையும் வையம் மன்னி வீற்றிருந்து விண்ணுமாழ்வர் மண்ணூடே. மண்ணிலே இருக்கும் பொழுதே விண்ணுமையும் ஆளலாம்னார். ஏன்னா விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்ணுள் உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய். இந்த 5 விஷயத்தையும் பாஞ்சரார்த்தத்தில் பாஞ்சராத்திரிகள்னு பேர் வைஷ்ணவாளுக்கு. மற்றவர்கள் சொல்லுவது அப்படித்தான். 5 நிலைகள் பகவானுடைய சாநித்தியம் உள்ள நிலை. விண்ணு மீது இருப்பதுன்னா சுத்த சத்துவமயமான பரமபதத்தில் மிஸ்ர சத்துவமான இங்கே வருகிறான்.
இதில் திருமலைக்கு வரான் முதல்ல. மண்மீது விண்மீது இருப்பாய் மலைமேல் நிற்பாய். விண்மீது இருப்பான், வீற்றிருப்பான், இங்கே வந்து நிற்பான். கடல் சேர்ப்பான், கடலில் படுத்துன்னு இருப்பான். மண் மீது உழல்வாய், நம்மளை போல மனிதனாக பிறந்து காட்டுக்கு போய் நடந்துட்டு இருப்பான் 14 வருஷம். அதே மாதிரி கிருஷ்ணனாக இருந்து பாண்டவர்களுக்கு தூது போய் படாத அவஸ்தைகள்லாம் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டவன் அந்த இறைவன் கருணையினாலே. அதுக்கு காரணம் அவனுடைய குணம். அதில் சிறந்த குணம் எதிரான கருணை. அதனால் அப்படிப்பட்ட பரமன் நமக்கு குணபூர்ணனாக கல்யாண குணைக்க தானகா. அவன் தான் கல்யாண குணங்களுக்கெல்லாம் பிரம்மம் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கான். நமக்கு தெரியுது. அதெல்லாம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரிச்ச புஜமுத்ததி என்று சொல்லி நம்ம இதெல்லாம் மேலே வருது. விரிவஞ்சி விடுகிறேன். சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே தமிழ்நாட்டில் பரவுவதற்கு நம்மாழ்வார் வழிவகுத்தார். பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகசிர சாகோபனிஷத் சமகம் நமாமியகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேதமும் அனாதி என்று வாதப்படுகிறவர்கள் இவர். அது செந்தமிழும் தமிழ் மறையோடு வடமொழி மறையும் செந்தமிழும் அந்த சம்ஸ்கிருதமும் சேர்ந்து 2 மொழிகளும் மாறி மாறி ஒன்றை விளக்குவதற்காக வந்தது மற்றொன்று என்பதாக சொல்லி அந்த சம்பிரதாயம் இங்கே. அதனால் உபய வேதாந்திகள்னு பேர். வடமொழி மறையோடு அந்தமிழ் இன்பப்பாவினை அவ்வடமொழியை அந்தமிழ் இன்பப்பா அவ்வடமொழி. அது இல்லாத இது இல்லை, இது இல்லாத அது இல்லைன்ற மாதிரி இது தெளிவு. வேதாந்த தேசிகர் அதாவது செய்ய தமிழ் மாலைகள் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. மறை தெளியாத தெளிவில்லாத இருந்தது. சாஸ்திர ஜானம் புகுக்லேஷம் புத்தேஷ் சலன காரணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கலை. ஒரு ரிஷி ஒத்துக்கலை. ஒரு முடிவுக்கு வர முடியல. அந்த முடிவெல்லாம் வரும்படியாக தெளிவாக ஆழ்வார்கள் வாக்கிலே வரவழைத்து கொடுத்திருக்கிறான் பகவான். அதுதான் அருளி செயல் வாழி ஆழ்வார்கள் வாழி செய்ய மறைதனுடனே சேர்ந்து அந்த மறையினுடைய உள்பொருளை விளக்க வந்த நூல்களாக அவைகள் இருக்கின்றன. அந்த பல்லாண்டு மனிதமானத்தாலே பல ஆண்டு தேவமானம்னு ஒன்று. இவர்களுக்கு ஒரு பகல், ஒரு உத்தராயணம் செஞ்சாலும் ஒரு பகல் இரவு, ஒரு வருஷம் ஒரு நாள். அந்த கணக்கில் தேவர்கள் அதுக்கு ஒரு பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு. அப்புறம் பிரம்மமானத்தாலே பல கோடி 100,000 கல்பமாக கால வெள்ளத்துக்கு எல்லையே கிடையாது. ஆரம்பம் தெரியாது, முடிவு தெரியாது. அனாதிர் காலோ பகவான்ற பேருக்கு உண்டது. சத்வசூன்யம் அந்த காலம். அவன் நல்லது கெட்டது அதை பற்றி கவலையே கிடையாது. ஷாவு வாழ்வு எல்லாம் அவன் ஒன்று தான். அதனால் அந்த காலத்தையே ஒரு மாற்றணும்னா ஒரு வழி இருக்குது. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அவன் காலை பிடிச்சா அந்த காலத்தை வெல்லலாம் என்று கண்டுபிடித்தவன். அது அவனுடைய அருளாலே அது கண்டுபிடிச்சோம். அதனால் இறை உணர்வோடு இருக்கவனுக்கு இந்த காலம் ஒன்று செய்யாது. அதனால் செடியாய வல்வினைகள் தீர்ப்பதற்காக இந்த ஜென்மங்கள் புண்ணிய பாப ரூப கர்மாக்களை அனுபவிப்பதற்காக இவருக்கு காலத்தில் 100 ஆண்டு கொடுத்தான். அதான் அந்த 100 ஆண்டு நமக்கு போனது தான். அதாவது 100 ஆண்டில் எவ்வளோ காலம் போச்சுன்னு கணக்கு போட்டு தொண்டடி பொடி ஆழ்வார் ஆதலால் பிறவி வேண்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் பிறவி வேண்டேன்னு சொல்கிறார்? இந்த பிணி மூப்பு இறப்பு இவைகளெல்லாம் திரும்ப திரும்ப மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஜென்ம பரம்பரைகளிலே நித்திய சம்சாரியாய் போருகிற இவர்களுக்கு விடுதலைக்கு வழி எதுவோ அந்த வழிதான் யா வித்யா சா விமுக்தையே. வித்யா அந்நியா சில்ப நைபுணம்னா எது வித்யின்னு கேட்டால் வேதாந்த வித்யை 32. அதில் பஞ்சாக்னி வித்யின்னு ஒன்று. அதில் ஆப்டவாக தான் இப்படி சுற்றின்னு இருக்கா. அது என்னென்னா இவனை கர்த்தாவை ஆக்கிண்டு அவன் பேசுகிறான். ஜீவனை கர்த்தாவை ஆக்கினதுனால வந்த விளைவது. நான் அதில் போல அந்த வேதாந்தத்துக்கு புரியாது, இப்போ விளக்க முடியாது. ஆனால் விளக்கம் இருக்கிறது. எதை கேட்கும் பொழுது மற்றொன்று காதில் விழாதோ, எந்த ஒன்றை நினைக்கும் பொழுது மற்றொன்று நெஞ்சில் எழாதோ,
எந்த ஒன்றை காணும் பொழுது மற்றொன்று கண்ணில் படாதோ அந்த ஒன்று சபூமா, பூம வித்யைன்னு பேர். அதை போல் 31 வித்தைகள் இருக்கு. அந்த ஒரு வித்தியிலேயே தோள் கண்டார் தோளே கண்டார், கடலில் பார்க்கலாம். அந்த மாதிரி மனிதனை ஈர்க்கக்கூடிய அந்த வடிவழகோடு பகவான் அவதரிச்சிருக்கான். அந்த வடிவழகெல்லாம் தான் இங்கே மிஸ்ர சத்துவமான இந்த உலகத்தில் தாமசம், ராஜசம், சாத்விகம். தாமசங்கள்லாம் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தா போல் கஷ்டங்களில் போகிறது. அதனால் அது மாதிரி முக்குணங்கள் கலசினது, அதில் கொஞ்சம் சத்துவம் இருக்கிறது, அதுதான் கோயில்கள். அவளுக்கு அவரவர் தமதமது. ஆயினால் பக்தி இயக்கத்தை நடத்தி இருள் தருமா ஞாலத்திலே இனிப்பிறவி ஆண் வேண்டேன்னு சொல்கிறவாள்லாம் கூட இங்கே மண்ணுள்ளே இருக்கும் பொழுதே அந்த விண்ணுளாரிலும் சீரியராக இங்கே வாழ முடியும்னு வழிகாட்டினது வைஷ்ணவ நெறி. அதாவது மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து மாதவனே கண்ணுற நிற்கலங் காணகெல்லா உலகோர் அண்ணலை ராமானுஜன் அவதரித்த அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நம்முடைய உடம்பே என்ன பண்ணுறது, நம்ம பகவானை நினைக்க விட்டாது. ஈஸ்வரனுடைய அந்த பணிக்காகத்தான் கை கால் அவயவங்களை கொடுத்துருக்கான். அதை விடுத்து நாம் என்ன செய்கிறோம், நமக்காக நாம் இருக்கிறதா நினைக்கிறோம். நாம் என்று சொல்லுகிற, நான் என்று சொல்லுகிற, அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஆத்ம பரமாத்மா விஷயங்களை நிரந்தரமாக நித்தியமாக அனுபவிப்பதற்காகத்தான் பல்லாண்டில் ஒரே கடைசி பாட்டு, பல்லாண்டென்று பவித்திரனை, அவன்தான் பவித்திரன். பரமேஷ்டியை, பரமேஷ்டினா வைகுந்தத்தில் இருக்கவனே, நல்லாண்டென்று நவின்று உரைப்பார், அதுதான் சரியான இடம் நாம் போவதற்கு என்று தேர்ந்து அதை நோக்கி புறப்பட்டால் நல்லாண்டென்று நவின்று உரைப்பார் நமோ நாராயணாய என்னும், நமோ நாராயணாய நமஹா என்று யார் தொழுகிறார்களோ அதுதான் 3 வேதங்களுடைய சாரமான மகா மந்திரம். அது இது ராஜம், மந்திரராஜம்னே பேர். அதுதான் ஜீவாத்மாக்களெல்லாம் பரமாத்மாவுக்கு அடிமை செய்தவனை உகைத்து நல்கதிக்கு போகலாம் என்ற சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன் நான். அதை சொல்லும்படியான வாய்ப்பை அளித்த பக்தி இயக்கம். அந்த பக்தி இயக்கத்தில் எல்லோரும் அதிகாரிகள். இந்த சாதி கோலம் கோத்திரம் எதுவுமே கிடையாது பக்திக்கு. அதே மாதிரி சரணாகதிக்கு யாரும் கிடையாது. அதனால் சரணாகதி பக்தி இந்த இரண்டும் இறைவனை அடைவதற்கான மார்க்கம். இதுக்கெல்லாம் நாரதர் தான் காரணம். நாரதருடைய பேரை உடைய இந்த ஹால் இதுவும் பொருத்தம். அதனால் இங்கே பக்தியை தவிர வேறு ஒன்றும் நாரதகான சபையில் நாராயண நாமாவில் அதனுடைய பேரை சொல்லும்படியான வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீபெரும்புதூர் அப்பன் பரகால ராமானுஜ எம்பார் ஜி.எஸ். சுவாமிகள் அருளாசி வழங்க, அதனைத் தொடர்ந்து விஜய் டிவியின் 18வது பக்தி திருவிழாவை ஒளிப்பேழை மூலமாக ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் ஆசிர்வதித்து அருளாசி வழங்கினார்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. பகவானை அடையறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கு. தியானம் பண்ணியும் பகவானை அடையலாம், யோகம் பண்ணியும் அடையலாம், வேதாந்த விசாரம் பண்ணியும் அடையலாம், பக்தி பண்ணியும் பகவானை அடையலாம். பகவானை அடைவதற்கு பலவிதமான வழிகள் இருந்தால் கூட தியானத்தை பல பேர் சேர்ந்து பண்ணுவதை காட்டிலும் தனிமையாக ஏதோ ஒரு மலை மேலேயோ ஒரு காட்டிலேயோ இல்லைன்னா அமைதியாக இருக்கிற இடத்துல தான் தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும், வேதாந்த விசாரம் பண்ணணும். பக்தி மட்டும் எப்படி அப்படின்னு விட்டால் பக்தியை தனியாக பண்ண முடியாது. பக்திக்கு சங்கம் வேணும். சங்கம் அப்படின்னு விட்டால் நாம் பகவானை பற்றி சொல்கிறத சில பேர் கேட்கணும், இல்லை அவர்கள் சொல்கிறத நாம் கேட்கணும்,
இல்லை எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இதுதான் பக்தி. பகவானுடைய கதைகளை கேட்கறது, ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வது, எல்லாரும் பகவானுடைய லீலைகளையும் குணங்களையும் புகழையும் பாடுவது அப்படிங்கிறது தான் பக்தி. இப்போ பக்திக்கு சங்கம் வேணுமே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் பக்தி திருவிழா அப்படிங்கிற திருவிழாக்களை சென்னையில் மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம், மும்பை, அது மாதிரி காஞ்சிபுரம் மகாட்சேத்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு வருடமும் நடத்தி அதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களையும் அங்கு பெரிய பெரிய மகான்களை கொண்டு பக்தியை பற்றி சொற்பொழிவாற்றி அதை எடுத்து கொண்டு வந்து நம்முடைய தொலைக்காட்சியிலே அதை ஒளிபரப்பி எல்லோருக்கும் இந்த ஒரு சாதனம் வழியாக பக்தியை பரப்பி கொண்டு வருகின்றார்கள். இதில் அனைவரும் கலந்து கொண்டு பகவானுடைய பரிபூர்ணமான கிருபைக்கு பாத்திரமாக வேண்டும். இந்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியினுடைய இந்த பக்தி சேவையானது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கின்றேன். இந்த பக்தி திருவிழா பெருவிழாவாக நடக்கிறது. நிறைய வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. இங்கே சென்னையில் இருக்கிற அத்தனை ஆஸ்திக நண்பர்கள் சார்பாகவும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா நடக்கிறது. மேலும் மேலும் நல்லா வளரணும். பெஸ்ட் ஆஃப் லக். இது வரைக்கும் 18 பக்தி திருவிழா பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 5 பக்தி திருவிழாவில் நான் கலந்துருக்கேன். இதை என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன்.